ஆடிவெள்ளி ஸ்பெஷல் சேமியா பால் கேசரி. ஒரு தடவை கேசரியை இப்படி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை வேணும்னாலும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு கப் அளவுக்கு சேமியாவும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் சேமியாவுக்கு 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதித்து பொங்கி வந்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா முந்திரி பருப்பு அதில் சேர்த்து நல்லா வேக விடணும். ஒரு மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு கப் சேமியாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா கலரி விட வேண்டியதான். இந்த சமயத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த கேசரியில் எப்போதும் செய்கிற மாதிரி ஏலக்காய் பொடி சேர்க்காமல் இந்த ரோஸ் சிரப்பை சேர்த்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு அது ஒரு புட்டிங் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. சேமியா பால் கேசரி வித் ரோஸ் சிரப் வாசனையோட சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ஹாட்டாக சர்வ் பண்ணுறத விட கோல்டாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.